வணக்கம் என்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே. இந்த சிம்மக்குரலை கேட்குறதுக்கு தான் காலையில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். இல்லைடா மாமா நேற்று வரைக்கும் வாந்தி பேதி எடுத்துக்கிட்டு இருந்தார், இன்றைக்கி பார்த்தா வாலிபனாக மாதிரி உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. மாமாவுடைய காஸ்டியூமை பார்த்துக்குங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில், பிளாக் அண்ட் ரெட்டில் அப்படியே தரமாக உட்காந்துருக்கேன்னா, எதுக்காக மாமா அந்த கலர் போட்டிருக்கேன்னா, கணக்கம்பட்டி சித்தரையா கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே அங்கே ஒரு நேர்த்திக்கடன் இருக்குது, ஒரு நல்ல காரியம் ஒன்று எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதுக்கு போய் ஒரு நேர்த்திக்கடனை செலுத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி நேராக தாராபுரம் போய் கோகுலுக்கு இன்றைக்கி. அதுக்கு முதல்ல முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. தெலுங்கு வருட பிறப்பு அனைவருக்கும் எனது சகோதர சகோதரிகள் மற்றும் எனது மாப்பிள்ளைகள், இன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு கொண்டாடும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், தெலுங்கு வருட தெலுங்கு புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும், எனது மகிழ்ச்சியான இந்த தெலுங்கு வருட பிறப்பை நீங்களாம் கொண்டாடணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சூர்யா சார்பாகவும் சுமி சார்பாகவும் மற்றும் எனது சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன், சாரி. எடுத்தவொடனே அதை தான் சொல்லணும்னு நினச்சேன், என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சொல்லியாச்சு. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி நானும் நம்மளுடைய சுற்றத்தார்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ காலையில் கிளம்பி நேராக கணக்கம்பட்டி கோயிலுக்கு போகிறோம். போய் அங்கே எங்களுடைய நேர்த்திக்கடன் ஒன்று, அதாவது ஒரு நல்ல காரியம், அதை தான் சொல்ல வந்தேன். அந்த ஒரு சுப நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு நினச்சது நிறைவேற்றி கொடுக்குற கணக்கம்பட்டி சித்தரையாவை போய் அவங்க வணங்கணுங்கிறாங்க. நானும் கூட போய் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு நேராக தாராபுரம் கிளம்பி போய் கோகுலுக்கு இன்றைக்கி லீவு, நாளைக்கு லீவு, அதுக்கடுத்து சனி ஞாயிறு 2 நாள் லீவு. ரம்ஜான் இன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு, நாளைக்கு ஒரு நாள் ஊடால கேப் இருக்குது போல். சனி ஞாயிறு மொத்தத்துக்கு 4 நாள் லீவு இருக்கிறனால அவனை போய் கூட்டிகிட்டு ஈவினிங் 6 மணி லைவ் போடுறதுக்கு மதுரைக்கு வந்துடுவேன். இதுக்கடையில் எனக்கும் சில ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நிறையா பேர் கேட்பீங்க, ரம்ஜானுக்கு போய் உங்கள் குடும்பத்துக்கு போய் அக்காவுக்கு துணிமணி எடுத்து கொடுத்தீங்களா, சுமியத்தைக்கு அவங்களுக்கு ஏதாவது செலவுக்கு பணம் கொடுத்தீங்களா, இல்லை ரம்ஜானுக்கு யாரும் பணம் போட்டாங்களா, போட்ட காசை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்த்திங்களா. நேற்று கூட சாயங்காலம் 6 மணி லைவில் யாரோ 5000 ரூபா பணம் போட்டாங்க, அந்த காசு முறைப்படி போய் அத்தைக்கு சேர்ந்துச்சான்னு சொல்லி கேட்டீங்க. 100% அத்தைக்கு 5000 ரூபாய் நான் கொடுத்துட்டேன், சரியா. அதில் ஒரு நயா பைசா கூட நான் எடுக்கலை. இன்று காலையிலே எனக்கு ஃபோன் பண்ணி பல பேர் வாட்ஸ்அப்பில், அண்ணே உங்களுடைய பேடிஎம் நம்பர் கொடுங்க, உங்களுடைய ஏடிஎம் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அக்கௌண்ட் நம்பர் கேட்டாங்க, லோக்கலில் இருக்கிறவங்க, லோக்கல்னால் ஐ மீன்ஸ் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க என்னுடைய பேடிஎம் நம்பர் கேட்டாங்க. நான் கொடுத்துருக்கேன். அதில் ஒருத்தர் எனது நண்பர், அதாவது எனது வீடியோ 6-7 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவரா, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேன், நான் வருவேன் வீடியோவை பார்ப்பேன், சேலத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லியிருக்காரு. சேலம்ங்கிறதோட நிப்பாட்டுறேன். 6 மணி லைவில் அவர் போட்ட 5000 ரூபா பணத்தை உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன், சரியா. அந்த காசு அது போக ஏற்கனவே எனக்கு வந்த பணம் எல்லாத்தையும் போட்டு சிறப்பான முறையில் ரம்ஜானை கொண்டாடணும், பிரியாணி போடணும், மக்களுக்கு, ஏழை எளிய உள்ளங்களுக்கும் முதியவர்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அம்மா சார்பாகவும் அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காகவும் எங்கள் அப்பா சார்பாகவும் 100% அந்த காசில் 1 ரூபா கூட கவட்டைக்கு போகாமல் எல்லா காசையும் முழுக்க பிரியாணிக்காகவே செலவு பண்ண போகிறேன். இது போக நான் கரூர் ப்ரோக்ராம் வேறு இருக்குது, அங்கேயும் போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சண்டே ஏதாவது அரிசி ஏதாவது வாங்கி கொடுத்து ஒரு 5 மூடை அரிசியை கூட வாங்கிட்டு போய் கொடுத்து, இல்லை அங்கேயே கூட வாங்கிடுவோம். இங்கேருந்து போனால் கூட ஏதோ அந்த எலெக்ஷன் இதில் நிப்பாட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம் கேள்விப்பட்டேன். அதனால் நேரடியாக போய் அங்கேயே கரூர்லேயே போய் அந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே ஏதாவது அரிசி கடையில் போய் ஒரு 5 கிலோ பார்சல், ஒரு 10 பேர்த்துக்காவது ஒரு 50 கிலோ அரிசியாவது வாங்கி உடனே வந்துடுவாங்க. உங்கள் அத்தை பிள்ளைகளுக்கு 5 கிலோ அரிசி கொடுக்குறதுக்கு வக்கு இல்லை, இதில் போய் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு போய் அரிசி கொடுக்க போகிறானா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக அத்தை பிள்ளைகளுக்கும் செய்யணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் என்னுடைய அத்தை பிள்ளைங்க எனக்கு ஃபோன் பண்ணலை. 2வது, எங்கள் அம்மா வீடு 27ஆம் கிழமைக்காவது சுத்தம் பண்ணி மச்சான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாலோ, அல்லது மச்சான் நாங்கள் உங்களுக்கு பிரியாணி பொட்டணம் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலோ, நான் ஏதாவது ஒன்று இது பண்ணியிருப்பேன். அதுபோக அவங்க சில வாட்ஸ்அப்பில் வேறு சில மெசேஜ் போட்டாங்களாம், உங்கள்கிட்ட என்ன காசு இல்லையா, பணம் இல்லையா. ஏப்பா ஏதோ நீ தானே சொன்ன என்கிட்ட, அந்த மெசேஜை கூட நான் படிக்கலை, இவ தான் சொன்னான். அதில் பேசின பேச்சு கொஞ்சம் அடமெண்ட்டாக இருந்துச்சுங்க, திமிராக இருந்துச்சுக்கா. இந்த மாதிரி என்ன உங்கள்கிட்ட என்ன காசு இல்லையா, பணம் இல்லையா, எங்களுக்கு ஏதாவது மாதம் கொடுக்க வேண்டியது தானே அப்படி இப்படின்லாம் கேட்டாங்களாம். நான் நேரில் பார்க்கல,
ஃபோன்லேயும் கேட்கல. அந்த இதை கேட்டேன், அவங்களே டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சூர்யா சொன்னான். ஆக அது என்ன உண்மை என்ன பொய்ங்கிறது எனக்கு தெரியாது. இல்லை எங்கள் அத்தை பிள்ளைய மேலே வீண் பழிய போடுறதுக்காக இவ போட்ட நாடகமா, இல்லையா நான் டைவர்ட் ஆகி அந்த பக்கம் போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணாலா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவள் சொன்னான், இந்த மாதிரி வந்து ஒரு பேச்சில் வந்து ஒரு திமிர் இருக்குது, அதில் வந்து ஒரு அடமெண்ட்டான ஒரு வார்த்தைகளெல்லாம் போட்டிருக்காங்க, உங்கள்ட்ட என்ன காசு இல்லையா பணம் இல்லையா எங்களுக்கு செய்ய வேண்டியதுங்கிற மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லி சில விஷயங்களை சொன்னான். அதெல்லாம் நான் இப்போதைக்கு நான் மைண்டில் ஏற்றிக்கிற மாதிரி இல்லை. எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது கரூர் ப்ரோக்ராம், அதுக்கு நான் போகிறது இருக்கட்டும். இப்போ வந்து சுமி இன்னைக்கு வந்து என்னை காலையிலே வந்து வாங்க நித்திலா ஆஸ்பத்திரிக்கு என்னை கூட்டு போங்க, கண்ணுக்கு கிட்ட அந்த கீழே இருக்கிற அந்த இது காயம் அது வந்து வத்த மாட்டேங்குது, அதுபோல் அந்த நெத்தியில் அடிபட்ட அந்த இடம் அந்த தழும்பு வந்து அப்படியே வீக்கம் வந்து வத்தாமே இருக்குது, என்ன பண்ணலாம் என்னை கூட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி ரைட்டு இன்னைக்கு காலையில் போய் அவங்கள ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து என்னங்கிறத ட்ரீட்மெண்ட் பார்க்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன். ஆனால் கடைசி கட்டமாக இவ வெயிலில் போய் அலைஞ்சாலோ இல்லை இவளுக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஏன்னா ரம்ஜான் வரப்போகுது, இன்னும் 2 நாளில் ரம்ஜான், இவளுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அது என்னையை பாதிக்கப்பட்ட மாதிரி. அதனால் வெயில் வேறு இங்கே ஓவராக இருக்குது, 110 டிகிரி வெயில். நேற்றுலாம் மதுரைக்குள்ளே கால் வைக்க முடியல, எள்ளு போட்டால் கொள்ளு வெடிக்கும், அந்த அளவுக்கு கால் தரையில் வைக்க முடியல. பாவம் இவன் ஒத்தையில் போய் இங்கேருந்து ஆரப்பாளையம் போய் அங்கேருந்து மாறி பிள்ளைகளை கூட்டிகிட்டு இங்கேருந்து வர்றதுக்குள்ளே பாவம் ரொம்ப நொந்து போயிடுவாங்கிறதுனால அவளுக்கு உண்டான ப்ரோக்ராமை நாளைக்கு வச்சுக்கிறேன். ஏன்னா ஆஸ்பத்திரி விஷயம் ஏற்கனவே நான் கூட்டு போய் 2 நாள் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துருக்கேன், ஸ்கேன்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். நானும் 3 நாளாக அவளை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அவள் வரலை. நேற்று கூட சாயங்காலம் லைவ் முடிச்சுட்டு வாப்பா ஆஸ்பத்திரிக்கு போகன்றதுக்கு, இல்லை நான் சம்மந்தக்காரம்மா வீட்டில் இருக்கேன், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நாங்கள் அந்த சாப்பாடு செய்ய போகிறோம், அது பண்ண போகிறோம், ட்ரெஸ் எடுக்க போகிறோம், அதனால் நீங்களும் வரமாட்டேங்கிறீங்க, நாளைக்கு போய்க்கிறலான்னு சொல்லி நாளை கடத்திக்கிட்டே தான் போகிறாளே தவிர ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேங்கிறான். இப்போ நாங்கள் இப்போ கிளம்பி போகிறேன்னா உடனே உட்காந்து ஒப்பாரி வைப்பா பார்க்குறீங்களா, உட்காந்துக்கிட்டு இல்லை நீங்கள் நான் கூப்பிட்டப்போ அந்த கட்டின பொண்டாட்டிக்கு செய்கிறதுக்கு இவனுக்கு முடியலை, கூத்தியா கூட சேர்ந்துக்கிட்டு இதுக்கு போகிறேன் தாராபுரத்துக்கு போகிறேன், அவள் பிள்ளைகளை பார்க்குறேன், நம்ம பிள்ளைகளை அவள் உட்காந்துக்கிட்டு வேலை வெட்டி இல்லாதவன் அவன் சொல்லி கரிச்சு கொட்டுறா, அதை கேட்குறதுக்கு வக்கு இல்லை துப்பு இல்லை, இவன் எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லி வீடியோ போடுவா பார்க்குறீங்களா. நான் என்ன சொல்கிறேன், 2 பக்கமும் நான் வந்து சரிக்கு சரியாக தான் நடத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு கையில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற இது நான் எனக்கு கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், சுமி என்னை என்ன தான் தப்பாக நினச்சிக்கிட்டாலும் சரி தான், என் மனசுக்கு நான் 2 பேர்த்துக்குமே நல்லவனாக நடக்கணும், அதுதான் என் எண்ணம். என்ன தான் இவன் என்னையை திட்டினாலும் என்னை தேவையில்லாமல் கரைச்சி கொட்டினாலும் எனக்கு முடியலை அப்படின்னா, நேற்று கூட பாருங்கள் நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், ஆனால் எனக்கு வாந்தி பேதி ஆன உடனே துடிச்சு அதனால் வந்து உட்காந்து எனக்காக சுடுகஞ்சி வச்சு துவையை வச்சு கொடுத்து எனக்காக அந்த என்னமோ ஒரு கூட்டு பொரியல் என்னென்னமோ வச்சு என்னை நைட்டு கூட மாத்திரை எடுத்து கொடுத்து, நான் திடீர்னு பார்க்குறேங்க நைட்டு 1:30 மணி இருக்கும், இதை நீங்கள் சொன்னால் நம்புங்க நம்பாமல் போங்க, என் காலில் உட்காந்து என் 2 காலையும் அமுக்கி விட்டு திடீர்னு பார்த்தா கண்ணில் இருந்து சொட்டு சொட்டா கண்ணீர் விழுகிற சவுண்டு கேட்குது, கால் ஈரமாகுது. என்னடான்னு பார்த்தா இவன் என் காலில் உட்காந்து என் காலை அமுக்கி விட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன சைக்கோ சைக்கோ போ, உனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன ஆளு மண்டைகளையும் பாருங்க. சரி நீ விடலன்னே வச்சுக்க, நான் எப்படியோ தாராபுரம் போகிறதுக்கு இவங்ககிட்ட நான் தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு பிளானை போட்டு பேசிக்கிட்டு இருந்தா மெண்டல் மாதிரி வந்துக்கிட்டு நான் காலில் விழுந்தேனா பூலில் விழுந்தேனான்னுக்கிட்டு இருக்கா. வெண்ண ஆளை பாரு, எதையாவது உன்னை பேசும்போது ஊடால வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்க. இவகிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே இதுதான், 6 மணி லைவ் போட்டால் அப்படி தான் வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஊடால ஃபோனை போட்டு லைவை கெடுக்கிறா. நைட்டு 10 மணிக்கு அப்படி தான் உட்காந்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருந்தா ஊடால வந்து ஓலப்பாயில் நாய் முண்டா மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்கா. இப்போ சரி என்னை கழுவி ஊற்றுவாங்க, சரி அவளை கூட்டிகிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதையும் நிப்பாட்டிட்டு இவளுக்கு இதாங்க நல்லதே பண்ணக்கூடாது. நான் சரி ரைட்டு இவளை அப்படியே மேலோட்டமாக சரி எல்லாருக்கு முன்னாலேயும் சரி மாமாவுக்காக அவள் நல்லபடியாக பார்த்துக்கிறா, மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறா, கை கால் அமைக்கி கொடுக்குறா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு என்னையே திட்டாமல் இருப்பீங்க, சரி போயிட்டு வரட்டும்ங்கிறதுக்காக சொன்னால் பெரிய மயிர் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறா. வெண்ண மக போய் தொலை ஆளைப்பாரு. நான் என்ன சொல்கிறேன், நான் எப்படி பார்த்தா இப்போ நான் தாராபுரத்துக்கு கிளம்பி போகவே கூடாது, நேராக போய் சுமியை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட்டு பார்த்தா தான் ஞாயிற்றுக்கிழமையாவது அவங்களுக்கு அந்த நாளை கழித்து சனிக்கிழமை என்ன ரம்ஜானுக்கு 2 நாள் தான் இருக்குது. என்ன தான் புது ட்ரெஸ்ஸு போட்டாலும் தன்னை அழகுபடுத்திக்கிட்டாலும் அந்த கண்ணுக்கிட்ட இருக்கிற வீக்கமும் அந்த காயமும் அது வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் எப்படி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையா.
இவ்வளவு அழகாக இருந்து ட்ரெஸ்ஸு போட்டு என்ன பண்ண? முக அழகு வேணும்ல. இவ வாயில் விழுந்து தான் தூண்டிக்கருப்பு கோயிலில் போய் இவ தான் நேர்த்திக்கடை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இவளை நான் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். திருப்பி என்னை பேச வைக்கிறா. தூண்டிக்கருப்பு கோயிலில் போய் இவ தான் போய் ஏதோ வந்து அங்கே காசு வெட்டி போட்டாளா, இல்லை வந்து கண்ணீர் ஊருக அங்கே போய் நேர்த்திக்கடை வச்சாலா என்னான்னு தெரியலை. இவ செஞ்சால் மாத்திரம் எல்லாமே பலிக்குது. போய் 1 மாதம் கூட ஆகலை, அவளுக்கு அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் உயிருக்கு அபாய கட்டத்தை தாண்டதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிப்போச்சு. ஏதோ 4 பேர் எனக்கு புண்ணியம் பண்ணது உங்களுடைய பிரார்த்தனை நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தா. இவளுக்கு எல்லா விஷயத்திலும் இவள் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவளுக்கு மாத்திரம் அங்கே ஏதோ ஒன்று ஆகியிருந்தா நானே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவளை ரிமாண்ட் அடிச்சிருப்பேன். நான் சரி ரைட், அவள் பொழைச்சிட்டா. எனக்கு செலவுக்கு வந்து எல்லோரும் காசை போட்டு ஒரு அளவுக்கு மேக்கப் பண்ணிட்டாங்க. எதாக இருந்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு அப்படியே அவளுக்கு தற்பரம் வேண்டி கிடக்கு. சரி என் காலில் தான் விழுந்தேன்னு சொன்னால் அப்போ என்ன குறைவே ஆகிப்போச்சா? ஆமாண்டா, இப்போ என்ன உன் காலில் தானே விழுந்தேங்கிற, சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னால் முடிச்சு போச்சு. நான் எங்கே காலில் விழுந்தேன், நான் எங்கே இங்கே விழுந்தேன் அங்கே விழுந்தேன்னா என்ன அர்த்தம்? சரியான இவளாக இருக்கா? எல்லாம் என்னையை தானே கரிச்சு கூட்டுவீங்க. பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு வக்கில்ல, பேரனுக்கு போய் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். அவன் எவ்வளோ ஆசையாக வந்து ரம்ஜான் பக்ரீத்துக்கு தீபாவளிக்கு லாலா கூட வாலாலா எனக்கு வந்து ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் வாங்கி கொடு, எனக்கு போலீஸ் ட்ரெஸ் வாங்கி கொடு, எனக்கு ஷூ வாங்கி கொடுங்க. ஏங்க இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு பர்த்டேக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி போட்டிருக்கேனே, இல்லை வேறு ஏதாவது ரம்ஜான் நல்ல நாள் பெரிய நாளைக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துருப்பேனா? எல்லா காசையும் இவளுக்கு தான் நான் கொடுக்குறேன். கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் இப்பயும் சொல்கிறேன். நேற்று எவ்வளோ கஷ்டத்தில் கிடந்தேன். நேற்று பூரா படுத்தவே என்னால் எந்திரிக்கவே முடியலங்க. என் தலை மேலே சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியமாக, என் பப்பு மேலே சத்தியமாக, நேற்று காலையில் 8:30 மணிக்கு வீடியோ போட்டுட்டு போய் படுத்தவேன். மத்தியானம் 1:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வீடியோ போட்டேன் துண்டை போட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி சாயங்காலம் 6 மணிக்கு எந்திரிச்சு பம்பரமாக இளைஞன் மாதிரி போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். லைவை போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு 10 மணி லைவ் போட்டேன். என் விஷயத்தில் ஏதாவது குறை வைக்கிறேன்னா, என் வருமானத்தில் ஏதாவது குறை வைக்கிறேன்னா? எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சுக்கிற. ஏன் இப்போ நான் காலில் விழுந்தேன்னு சொன்னால் தான் என்ன? இப்போ காலை அமுக்கி விட்டேன்னு சொன்னால் என்ன குற்றமா? இல்லை 4 பேர் வந்து உன் தலையை சீவிர போகிறாங்களா? சும்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவளை மாத்திரம் பெருமையாக சொல்ல சொல்லி, இப்போ இவ காலை நான் அமுக்கினேன்னு சொல்லுங்களேன். ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு ஆமாம் என் காலை அமுக்குனாரு அப்படின்பா. இதுக்கு தான் சொல்கிறதுங்க, நான் வந்து எல்லாத்தையும் எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி எல்லாம் என்னை கரிச்சு கொட்டுறீங்க. கட்டின பொண்டாட்டி பிள்ளைகளை பேரனை பார்க்குறதுக்கு துப்பு இல்லை வக்கு இல்லை. இந்த கூத்தியாவே கதின்னு கிடக்கிறேன். வப்பாட்டிக்கு ஒன்றுனா செய்கிறேன், அவன் உன்னைய வாடகை புருஷங்கிற, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனான்னு கேட்குற. அவங்க சொன்னாங்க என்னன்னு சொல்கிறேன். கிளம்பிட்டியா? என்னைய கூப்பிடக்கூடாதுப்பா. ஆனால் உனக்கு வந்துட்டா படுறா சத்தியத்துக்கு பிறந்தவன். நீ ஏன் போய் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனை வாங்கிட்டு வா. இல்லை வேற எதுவும் நீ பிளான் போட்டிருக்கியா? என்னை இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுட்டு பாலவனாய் தாங்க வர சொல்லி நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி எதுவும் ஐடியா ஓடுதா? நான் போய் பார்த்தேனே. ஏய் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, கண்ணுக்கிட்ட அடிபட்டுருக்கு, குறுக்குந்த கிட்னி கிட்டையெல்லாம் இங்கெல்லாம் சட்னி ஆகி போய் கிடக்குறான். அவளை பார்க்கறதுக்கு போகாமல் இவளை போய் பார்க்க போனால் இவன் ஏதோ பிளான் போட்டிருக்காடா, நல்லா தெரியுது. இவன் வந்து கண்டிப்பாக என்னை வந்து அவாய்ட் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? நேற்று நைட்லேருந்து பார்க்குறேன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காடா, ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். காரணம் என்ன? அவனை அங்கே வர சொல்லியிருப்பா. வர சொல்லி இவங்க 2 பேரும் அங்கே பார்த்துட்டு லவ் மூடுக்கு போகிறீங்க 2 பேரும். விளக்கமாறு உனக்கு பிஞ்சு போயிடும் பார்த்துக்க. அப்படி போகிறதா இருந்தால் போ, உன்னை பாதுகாக்கணுங்கிற அவசியம் எனக்கு மயிறு ஒன்றும் கிடையாது. சொல்லிட்டேன் பார்த்துக்க. நான் உன்னை என்ன சொன்னேன்? நான் என்ன கலர் போட்டிருக்கேன்னா அதே கலர் ட்ரெஸ் போடுறதுன்னு உன்னையே சொன்னேன். உன்னை யார் பிளாக் அண்ட் ஒயிட் போட சொன்னேன்? ஏய் இங்கே வாருக்கடா, இங்கே வாரு. என்னடா இது என்ன கலரு? இது இந்த கலர் உன்னை நான் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அங்கே போகும்போது கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வராதேன்ல. யாரை கேட்டு இந்த ட்ரெஸ் போட்ட? எனக்கு இதான் கம்ஃபர்டபுளா லேசா இருக்குது வெயில் நேரத்துக்கு. மூடிட்டு போ. வெயில் நேரத்துக்கா? அப்போ நான் இதே கருப்பு உள்ள சட்டையை போட்டிருப்பேன்ல, அதை போட விடாமல் எதுக்கு நீ இதை போட்ட? அப்போ வேணும்னே பண்ணுற துணி கடையில் இதே மாதிரி தான் போய் நீ துணி எடுக்க கூட பண்ணேன். இது யாரை கேட்டு நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டப்ப? எனக்கு இது எனக்கு பிடிக்கவே இல்லை. கலட்டிட்டு இப்போ நான் போட்டிருக்கேன்ல. நீ கலட்டி நான் மாற்ற முடியாது. ஏய் இந்த கலர் ட்ரெஸ்ஸை போடுறீ போட முடியாது. நான் போடுற கலர் தான் நீ போடணும். தேவையில்லை, நான் போட முடியாது. நீ வேணா மாற்று. இது பார்த்தீங்களா? அப்போ ஏதோ பிளான் போய்கிட்டு இருக்குங்க. எதுக்கு இவள் பல்ல காட்டுறான்னு எனக்கு தெரியலை. நான் கிளம்புறேன். இவள் வந்தால் பார்ப்பேன். கூட்டிகிட்டு தாராபுரம் போகிறதா இருந்தால் போகட்டும். என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இவ்வளோ நேரம் நீ பேசுக்கு. இல்லாட்டினா நீ கிளம்பி நீ போய்கிட்டே இரு. உன்னை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு நான் நித்தில ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். நான் என்னை ஆளை விடு. தேவையில்லாமல் என்னை சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் போயிட்டு வந்துட்டு அது போச்சு இது போச்சுன்னா ரம்ஜான் அன்னைக்கு படுத்துக்கிட்டு பழைய நைட்டியை போட்டுட்டு கிடந்தேன்னா விளக்கமாறு பிஞ்சிரும். இப்போ இன்னொன்று என்னமா சொல்கிற? ரம்ஜானுக்கு வந்து பிரியாணி சாப்பிட மாட்டானாம்.
ஏன்னா நான் அங்கேயும் கொடுத்துட்டு இங்கேயும் கொடுப்பேன், அதுதான் என் குடும்பம்னு சொல்லி சொன்னேன்ல நைட்டு. அதனால் நான் அங்கே வேணால் நீ போய் வாங்கிட்டு போய் கொடுத்துக்கிட்டு உன் குடும்பத்தோடு கொண்டாடிட்டு நீ மெதுவாக வா, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. இதுக்கு நான் இது கிடையாது, ஆள் கிடையாது, நான் கிளம்புறேன். நான் இவளாக போட்டுங்க, நான் காரை கூட காலையில் எந்திரிச்சு கழுவி ரெடி பண்ணேன், அதை நான் எடுத்துகிட்டு நான் கிளம்ப தெரியும். என் பொட்டாட்டியே அவன் ஏன் 2 வீலரில் போகணும், காரில் கூப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறேன், கண்ணுக்கு உண்டான அந்த இதை பார்த்து கிளியர் பண்ணி விட்டுட்டு நான் இங்கே இருந்துக்கிறேன். இங்கே பேச்சு மாறக்கூடாதுப்பா, நீ கிளம்பி போய்கிட்டே இருப்ப. மக்களே, உங்களுக்காக இன்றைக்கி நான் என் பொண்டாட்டியை பார்க்க போகிறேன். இவ போய் பாலவிநாயகத்தை பார்க்காம போகிறேன், எனக்கு தேவையில்லை. நான் கிளம்புறேன், இவ கூட நான் போகிற ஐடியா எனக்கு இல்லை. நானும் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் தான், மான மரியாதை உள்ளவன் தான், சூடு சொரணை இருக்குது எனக்கு. இவ்வளோ தூரம் இவ அப்படியே என்னை கெஞ்சி வாழா, அப்படியே கொஞ்சிக்கிட்டு அப்படியே நான் கூட்டிகிட்டு போகணுமா? தேவையே கிடையாது. என் வேலையை பார்த்து நான் கிளம்புறேன், இவ கிளம்பி போட்டோம். ஓகே, பாய்.